ஹாய், வணக்கம். வாங்க. வெல்கம் டு சேனல் செல்வி ஜெயா ஃபேமிலி விலாக். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தா, கொய்யா இலை முறுக்கு செய்ய போறோம். வீட்ல ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு நம்மளும் சாப்பிடலாம். வாங்க எப்படி இருக்கு? ரொம்ப நாளைக்கு முன்னாடி செஞ்சது. இப்போ ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம். இப்போ இது எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி நான் செஞ்சு கத்துருக்கேன். ஆனா இடையில கொஞ்சம் கொஞ்ச நாள் செய்யாம விட்டுட்டேன். இப்போ இதை செஞ்சு சாப்பிடுவோம் வாங்க. இப்போ இதுக்கு 1 கிலோ அரிசி மாவு அரைச்சது எடுத்து வச்சிருக்கேன். பச்சரிசி கழுவி வெயில்ல காய வச்சு அரைச்சு வெயில்ல காய வச்சு அதுக்கப்புறம் 150 கிராம் பாசி பருப்பு வறுத்து போட்டுக்கணும். 1 கிலோவுக்கு 150 கிராம் போடணும். ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து மில்லில் அரைச்சிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க மற்ற விஷயத்தெல்லாம் சொல்றேன். இப்போ இது 1 கிலோ பாசி பருப்பும் அரிசியும் சேர்த்து அரைச்ச மாவு 1 கிலோ மாவா எடுத்து வச்சிருக்கேன். இது வெள்ளை சர்க்கரை பொடிச்சது ஜீனின்னு சொல்லுவாங்கல்ல, அது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இனிப்புக்காக. இதுக்கு 1 கிலோ மாவுக்கு 50 கிராம் பட்டர் போடணும். இது வாங்கி வச்சிருக்கேன். இது தேங்காய் பால் ஒரு அரை மூடி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தேங்காய் போடுவாங்கன்னு அரை மூடி எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது பெருங்காயத்தூள். இது எள்ளு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜீரகம் கொஞ்சம் கையால் இப்படி கசக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பிசைஞ்சிடலாம் வாங்க. எள்ளு ஜீரகம்லாம் இருந்தது இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா சர்க்கரை போடுறதுனால கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டிருக்கேன். பிசைஞ்சு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பட்டரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பட்டரை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் 50 கிராம் இருக்குங்க, பரவாயில்ல. எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். வரேன். சுண்ணாம்பு கொஞ்சோண்டு வச்சிருக்கேன். வெத்தலைக்கு போடுறோம்ல, அது பாருங்க ஒரு சின்ன துண்டு. இதை கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். அது ஏன்னு எனக்கு தெரியல, போடுவாங்க, நானும் போடுறேன். பொரியறதுக்கா இல்லை சுண்ணாம்பு சத்துக்கான்னு தெரியல. கொஞ்சோண்டு போட்டால் ஒன்றும் பண்ணாது, போட்டுக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். ரொம்ப தண்ணியெல்லாம் பிசையக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றுறது எடுமா. இப்போ தேங்காய் துருவி பால் பிழிஞ்சு வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பிசையணும். அதிகமா ஊற்றி பிசையக்கூடாது. தண்ணியா இருந்தா தட்டுறதுக்கு நல்லா இருக்காது. வாங்கிக்கணும். நீ விட்டு குடிச்சிட்டு கூட போடு. குடிச்சிட்டு கூட போடு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்துடு. இப்போ பாருங்க, மாவு எல்லாம் பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சிங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியா இருந்தா இலையில தட்டும்போது இந்த பக்கமும் போயிட்டு இருக்கும். அதனால இந்த அளவுக்கு பிசைஞ்சிங்க. இப்போ வாங்க இலையில தட்டலாம். இலை பெரிய இலையா இருக்கணும், சின்ன இலையா இருக்கு. இதுல கொய்யா இலை எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு இந்த மாதிரி திருப்பி பின்பக்கமா வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு
இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி வந்துரும். அப்ப வந்து இப்படியே ரோல் பண்ணிடுங்க. ஆமா. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு உங்கள்ட்ட நான் காட்டுறேன். ஓகே. வந்திருக்கா பாருமா விஷ்ணி. தட்டி இந்த மாதிரி எடுத்து இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. சிலது வெடிக்கும் தான், அதனால பயப்படாதீங்க. ஒரு செய்ய செய்ய தான் நல்லா வரும். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு எண்ணெயில் பொரிக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறோம். மாவு நல்லா இந்த பதத்துக்கு பிசைச்சிக்கோங்க. இலையில எண்ணெய் தடவிங்க. இதான் பழைய காலத்து ரெசிபி. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் எங்கள் அம்மா இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. கைமுறுக்கும் செய்வாங்க. அது இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு வீடியோ போடுறேன். அதில் ப்ராசஸ் ரொம்ப அதிகம். ஆமாம், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு நாளைக்கு அது நாங்கள் அரிசி ஊற வச்சு இடித்து உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். இப்படிதான் எல்லாத்தையும் நம்ம மடக்கிக்கணும். இது மடக்கும் போது தான் கொஞ்சம் பார்த்து கவனமாக மடக்கணும், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட ரோல் பண்ணிக்கலாம். இது நக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறோம். மாவு நல்லா இந்த பதத்துக்கு பிசைச்சிக்கோங்க. இலையில எண்ணெய் தடவிங்க. இதான் பழைய காலத்து ரெசிபி. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் எங்கள் அம்மா இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. கைமுறுக்கும் செய்வாங்க. அது இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு வீடியோ போடுறேன். அதில் ப்ராசஸ் ரொம்ப அதிகம். ஆமாம், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு நாளைக்கு அது நாங்கள் அரிசி ஊற வச்சு இடித்து உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். இப்படிதான் எல்லாத்தையும் நம்ம மடக்கிக்கணும். இது மடக்கும் போது தான் கொஞ்சம் பார்த்து கவனமாக மடக்கணும், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட ரோல் பண்ணிக்கலாம். இது நான் கொஞ்சம் பெருசாக ரோல் பண்ணிட்டேன். பண்ண பலகாரம் செய்ய செய்ய சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகுது. வேலைக்கு சோம்பேறி பட்டுட்டு இதெல்லாம் நாங்கள் செஞ்சு சாப்பிட்றத விட்டுட்டோம். இப்போ இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அவங்களாம் அழகாக டக்கு வரக்குள்ள அந்த இதை எடுத்துட்டு வாங்க. குழம்பைங்க கொஞ்சோண்டு வந்து போட்டு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு டெஸ்ட் பண்ணும். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா இன்னும் போடல, சின்ன பீஸ் போட்டோம், அது பொரிஞ்சிருக்கு பாருங்க. இதை செக் பண்ணிட்டு போடும்போது எட்ட நின்று போட்டணும். தொடச்சிடலாம் பாருங்க, நல்லா பொரியுது. எடுத்துடலாமா? மொடன்னு இருக்கும். கொதி அடங்கிடுச்சு. மொட மொத்தம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, பொரிஞ்சிட்டு இருக்கு. சாப்பிட்டு
பாருங்க கொய்யா முறுக்கு பொரிச்சிட்டோம். பாருங்க நல்லா இதா இருக்கு, சூடா இருக்கு. கொஞ்சம் சூடு ஆறுன அதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்கு பரபரங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த முறுக்கு. பசங்க யாராவது கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுங்க. வீட்லயும் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. நாங்களும் இந்த மாதிரி பாருங்க எவ்வளவு ஒரு நல்லா பரபரம் நல்லா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாடா பாய். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.